வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டம். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு அழகான பேக்கால் இப்போ பாருங்க சரியான முறையில் இந்த வெயில் நேரம் ஒரு நீரூற்று அருவியாக பாஞ்சு கொண்டு இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த இடத்துல ஒரு 2 பேரும் என்னுடைய கேமராமேனும் நானும் குளிச்சிட்டோம். ஆனால் இந்த பிரதேசத்தில் ஒரு இதுவரை காலமும் என்னுடைய யூடியூப் சேனலில் செய்யாத ஒரு பெருமெடுப்பான ஒரு உதவி ஒன்றை நாங்கள் வழங்க போகிறோம். அந்த உதவியை யார் வழங்கி இருக்கிறார்கள், இது ஏன் வழங்கினார்கள், இது எங்கே எந்த நாட்டிலிருந்து வழங்கினார்ன்றதை நாங்கள் அங்கே போய்த்தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம். எங்களோட உறவுகளே, எங்களுடைய இந்த தாயகத்தில் மிக அழகான ஒரு இடம்தான் இந்த இடம். இந்த இடத்தை நீங்கள் தெரிஞ்சவர்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் பாருங்கள், மிக தண்ணி சரியாக ஓடிக்கொண்டிருக்குது. அவ்வளவு குளிர்மை. 2 பேரும் நாங்கள் குளிச்சிட்டோம். அந்த உதவியை வழங்க போகிறோம். அது எவ்வளவு, என்ன உதவி, அதுன்ற பெருமதி என்ன, இது யார் செய்திருக்கிறார்கள், இது ஏன் நாங்கள் செய்யணுமென்ற விடயங்களை, இது எப்படிப்பட்ட பயனாளிகள் இதுகளுக்கு தெரிவு செய்யப்படுறார்கள்ன்றதை நாங்கள் போய் அந்த இடத்துல அந்த உதவி திட்டத்தை கொண்டு வரோம் உறவுகள். நன்றி. எங்களை காணொலியில் பகிர்ந்து விடும். இன்றைய நாள் அகரம் உதவும் கரங்கள் நரம்புரி சங்கத்தினூடாக லண்டன் நாட்டிலே வசித்து வரக்கூடியதான துரைசாமி துகிர்தன் குடும்பத்திலிருந்து இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான மிகவும் யுத்தத்தினால் மற்றும் போர் சூழலினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 10 குடும்பங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி அவர்களுக்கான சில உலருணவு பொதிகள் மற்றும் சில ஆடைகள், இவ்வாறு சில பாடசாலை பிள்ளைகளுக்கான சில கற்றல் உபகரணங்களை ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் 25,000 பெறுமதியான பொதியினை வழங்கியிருக்கிறார். துகிர்தன் அண்ணா அவர்களுக்கு லண்டன் நாட்டிலேருந்து வழங்கியிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். குறிப்பாக இன்றைய நாள் கிளிநொச்சியிலே போரினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியதான பெண் தலைமை தாங்கக்கூடிய மற்றும் மாற்றுத்திறனாளிகளை அடையாளப்படுத்தி ஒரு 10 குடும்பங்களுக்கு ரூபாய் 25,000 பெறுமதியான உலருணவுப் பொதிகள் மற்றும் இவ்வாறான ஒரு ஆடை மற்றும் கற்றல் உபகரணங்களை வழங்கிமைக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் சுகிர்தன். குறிப்பாக இன்றைய நாள் இந்த இடத்திலே இந்த ஒழுங்கமைத்த எங்களுடைய அண்ணனுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். நான் நினைக்கிறேன், நான் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அகரம் உதவும் கரங்கள் நலம்புரி சங்கத்தினுடைய ஒரு இணைப்பாளராக இருந்தாலும் எனக்கு தெரியாத, நான் அறிந்திருக்க முடியாத சில விடயங்களை என்னோடு இன்றைய நாள் இவர் பகிர்ந்து கொண்டார். அவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஏனென்றால் உங்களிடமிருந்து நாங்கள் அநேக விடயங்களை நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. குறிப்பாக இந்த இடத்துல எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த அகரம் உதவும் கரங்கள் நலம்புரி சங்கத்துக்கும் குறிப்பாக துகிர்தன் அண்ணா அவர்களுக்கும் இந்த நிதி பங்களிப்பினை செய்தமைக்கு நன்றி. வணக்கம் அனைவருக்கும். அகரம் உதவும் கரங்கள் நலம்புரி சங்கம் இந்த உதவி திட்டம் எங்களுடைய உதயம் யூடியூப் சேனல் கடந்த 4 வருடங்களாக பெருவாரியான மக்கள் சேவையை, மக்களுக்கான உதவிகளை வழங்கி வர்ற வரிசையில் இன்றைக்கு முல்லைத்தீவு, யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டத்தை உள்ளடக்கி 10 பயனாளிகள் போர் நடவடிக்கையிலே பாதிக்கப்பட்ட எமது தாயத்தின் உறவுகளுக்காக இந்த குடும்பங்களுக்கான இந்த உதவி திட்டம் அவசியம் தேவை என்றவர்களை இனங்கண்டு அவர்கள் பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்டு இன்று நாங்கள் உதவும் கரங்கள் நலம்புரி சங்கத்தினுடைய செயல்பாட்டு நிர்வாகத்தோடு நாங்கள் இணைஞ்சு இன்றைக்கு இந்த பயணத்தை நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம். இங்கே நாங்கள் கடந்த சில மாதங்களாக 6, 7, 5ஆம் மாத காலங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் 25,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுடைய பணிகளை மிக பெருமளவான கோடிக்கணக்கான வேலை திட்டத்தை நாங்கள் செய்து இன்றைக்கு நிற்கிறோம். வட மாகாணத்தில் சகல பாகங்களிலும் எங்களுடைய பணிகள் என்னுடைய சேனல் வேறிறங்காத பிரதேசம் இல்லை, காடு மேடு மலைகளை எல்லாம் நாங்கள் கால் பதித்து எங்களால் முடிஞ்ச ஆக்களை இனங்கண்டு நாங்கள் இந்த பணிகளை செய்து வரோம். ஆகவே கடந்த சில நாட்களுக்கு முதலும் சில பாடசாலைகளுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம், நோவையிலிருந்து வருகை இருந்தவர்களை. அதே போல் இன்றைக்கு இந்த துரைசாமி துகிர்தன் இவர் லண்டனில் வசிக்கிறார், யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர். பல இணையதளங்கள், பல யூடியூப்புகள் இருக்கிற பொழுதும் கூட எங்களுடைய யூடியூப் சேனலை தெரிவு செய்திருந்தார். சில நாட்களுக்கு முன்பதாக இந்த உதவும் கரங்கள் அந்த தம்பியோடு நீங்கள் இணைஞ்சு நீங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்ய முடியுமான்னு கேட்டார். என்னுடைய மொழி தமிழாக இருக்கிறபடியால் நான் தமிழாக்களோடு சேர்ந்து என்னுடைய பணியை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம்.
ஆகவே அவர் எங்கே இருக்கிறாருன்னா கிளிநொச்சின்னா அவருக்கு நிச்சயமாக இந்த வேலையை பற்றி தெரியும். ஆகையால் நாங்கள் கொண்டு வர பயனாளிகள் எல்லாரும் ஏதோ ஒரு தேவைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற உறவுகளாகத்தான் இன்றைக்கும் காணப்படணும். அந்த வகையில் துகிர்தனை பற்றி நான் சொல்ல வேணுமென்றால், அவர் நிறைய வயசு குறைஞ்ச ஒரு தம்பி. அவர் சொன்னார், இந்த பயனாளிகளில் வந்து ஒரு செழிப்பான உதவி திட்டத்தை நீங்கள் வழங்க வேணும். அப்போ அவருடைய பணம் வந்து 2,50,000 ரூபா. அப்போ ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் வந்து 25,000 ரூபா முடியக்கூடிய மாதிரி அந்த உதவி சார்ந்து இருக்கணும். உங்களுக்கான விருப்பமாக ஓகேயாண்டு கேட்டிருந்தேன். என்னுடைய இந்த யூடியூப் சேனல் இந்த 4 வருட அனுபவத்தின்படி எனக்கு நினைவு கட்டின வகையில் நான் ஒரு பெருந்தொகையான ஒரு நிவாரண பணி என்றது, இந்த உலருணவு பொதி என்றது வந்து மிகப்பெரிய அளவில் 20,000 ரூபாய்க்கு வழங்குவது இதுவே முதல் தடவையாக இருக்கிறது. அதோடு வர்றவர்கள் வந்து விறங்கையோடு போகாமல் ரூபாய் 5,000 ரூபாயும் அவர்களுடைய கரங்களில் நீங்கள் சேர்க்க வேணும். இங்கே வீட்டிருக்கின்ற காட்சி தந்து கொண்டிருக்கின்ற ஆடைகள், அதை நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்ளுவீர்கள் ஒன்று சொல்லி என்னோட கதைச்சிருந்தவர். வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்கு என்னுடைய நிலப்பாடுகள் கருத்துகள் விளங்கும். என்னென்றால் எங்களுடைய மக்கள் வந்து ஒரு தரக்குறைவான தகுதியற்ற நிலையில் நான் வழிநடத்த இயலாது. அப்படியான ஆக்களை நான் அந்த பயனாளிகளாம் தெரிவு செய்து மக்களுக்கு கொடுக்க முடியாது. அவர் சொன்னார், நிச்சயமாக அது ஒரு பெறுமதி வாய்ந்த பொருட்களாக இருக்கும். அப்போ சரியான முறையில் அண்ணா சோட்டிஸ் கொடுங்கோ, டீ கொடுங்கோ, அதே மாதிரி ஒரு நிறைவான பொருளோடு அவர்கள் வீட்டை மகிழ்ச்சியாக செல்ல வேணும் என்று சொல்லி விரும்பியிருந்தார். அந்த வகையில் தான் நாங்கள் 20,000 ரூபாய்க்கு இங்கே இருக்கின்ற இந்த உலருணவு பொதிகளும் அதே போல் ரூபாய் 5,000 ரூபாயும் வச்சிருக்கின்றோம். இந்த துகிர்தன் அவர்கள் இன்னும் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இங்கே இருக்கின்ற இது கட்டினதுக்கும் ஒரு காரணம், அவர்களுக்கூடாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ என்னுடைய தேசியந்தாண்டு என்னுடைய காணொளி வந்து அவருடைய இருதயத்தை துளைச்சி கொண்டு போனபடியால் எங்களோடு பல நாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட 14 நாடுகளோடு எங்களுக்கு தொடர்புகள் இருக்கிறது. உண்மை நிலையை கொண்டு வந்து எங்களுக்கு உதவி செய்கிற உறவுகள் பலரும் எங்களுக்கு உதவி செய்து வாரார்கள். இதில் குறை சொல்வதற்கு நான் யாரும் இல்லை. ஆகவே எங்களுக்கு கிடைக்கிற உதவிகளை என்னுடைய கண்ணுக்கும் என்னுடைய நினைவுக்கும் எட்டின வகையில் இவர்கள் எத்தனை பிள்ளைகளோடு வசிக்கின்றார்கள், இவர்களுக்கு தற்காலத்தில் எப்படியான உதவி தேவை, அந்த உதவி அவர்களுக்கு மிக முக்கியத்துவமாக இருக்குமா காணப்படுமா இருந்தால் அந்த உதவியை அந்த பயனாளிக்கு நாங்கள் வழங்குகிறோம். சிலருடைய கல்வி செயல்பாடு அண்மையில் கூட நாங்கள் கல்வி செயல்பாடுகளுக்கு இந்த 7ஆம் மாதம் 6ஆம் மாதத்தில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 14 மாணவர்களுக்கு பண உதவியை பெற்றுக் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட என்னுடைய சனல் வேண்டுதலுக்கு அமைவாக எனக்கூடாகவும் 43 மாணவர்கள் 8-9 லட்சத்துக்கு மேலே என்னால் வந்து கிடைச்சி கொண்டிருக்கும். அதை இந்த சில சொல்பதங்களை நான் பாவிக்கலான்னு அவரும் இணைஞ்சிருக்கிறபடியாக என்னுடைய நகர்வுகள் சம்பந்தமாக நான் சொல்லலாம். ஆகவே இங்கே வந்திருக்கிறவர்களே நிச்சயமாக துகிர்தன் நீங்கள் விரும்பினபடியும் உங்களுக்கு அந்த உதவியை சரியான இடத்துல நான் கொடுத்துருக்கிறேன்றதுக்கு ஒரு சாட்சியாக வந்து இங்கே வடம் பாதிக்கப்பட்டவர்கள் 2 பெண் தலைமத்துவம் அல்ல, அவர்கள் பெண்கள். ஆகவே அவர்கள் முழங்காலுக்குள்ளே தங்களுடைய அவயங்களிலிருந்து இந்த செயற்கை அவயங்களை பொருத்தி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் திருமணமாகி குழந்தைகளோட கல்வி செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றோம். அது ஒரு போரின் வழியின் அடையாளமாக காணப்படுகிறது. அதே போல் இன்னும் சில பேரை நான் பாவிக்கவில்லை. ஆனால் இங்கே 2-3 அம்மா அப்பாமார் அவர்களும் இந்த மண்ணிலே ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அதே போல் யாழ்ப்பாணம் அல்லப்பட்டியில் இருந்து வருகை தந்திருக்கின்ற கொழும்பிலே நடைபெற்ற மிக மிலேச்சத்தனமான குண்டு தாக்குதலின் போது தன்னுடைய கணவனை எதிர்பாராமல் அவர்கள் இழந்துட்டார். அந்த வகையிலே அந்த சகோதரியினுடைய வாழ்வியல் வரலாற்றில் ஏற்பட்ட துயரங்கள் துன்பங்கள் ஒரு சில நாட்களுக்கு முன் அவர்களை தொடர்பு படுத்தி விட்டவர் எங்களுடைய இதில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெண்ணாக இருக்கின்றார். அதோட உரையாடி நான் இன்றைய அந்த பயனாளியாக இருக்கின்றேன். இந்த பயனாளிகள் பட்டியலில் அவருடைய அம்மா, அவருடைய சின்ன பிள்ளை, அந்த அக்கா இருக்கிற அவாக்கு இன்னும் ஒரு நோய் தாக்கம் இருக்கிறது.
இந்த காணொளிக்கு சில நேரம் வடிவாக இருக்கும் தோற்றப்பாடுகளின்படி உடல் நீதியாக உணர்வுகள் அவர்களுடைய செத்து கொண்டு தான் போகிறது. ஆகவே எனக்கு எங்களுடைய சேனலை மதித்து இன்றைக்கு உதவும் கரங்களோடு இணைஞ்சு நாங்கள் சேர்ந்து பயணிப்பது எங்களுக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் நாங்கள் நிறைய காலமாக இந்த பணியை செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் என்னுடைய மக்களுடைய தேவைகள் வேதனைகள் அவருடைய வழிகளை நன்கு உணர்ந்தபடியாகத்தான் நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களுடைய யூடியூப் சேனலை நான் பூட்ட வேணும் என்று பல நாட்கள் சிந்தித்ததுண்டு. இன்று காலை கூட இது இறுதி காணொளியாக இருக்கட்டும் என்று கூட சிந்தித்ததுண்டு. நாங்கள் பல சவால்கள் பல இதுகளை ஒரு சாதாரணமாக யூடியூப் சேனலை நடத்தி விட்டு போக முடியாது. எவ்வளவு தியாகங்கள் செய்யணும், எவ்வளோ அர்ப்பணிப்புகள் செய்யணும். அது சாதாரணமாக ஒரு காணொளியாக இருக்காது. அந்த பாதையில் நீங்கள் பயணித்து ஒரு ரைனிங் எடுத்து போட்டு போகலாம். இது வந்து ஒரு மிக கஷ்டமான பாதை. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், அம்மா கயிற்றிலிருந்து வர்ற பொழுது எல்லாரையும் விட கடைசி தாமதமாக வந்திருக்கிறார். அதே போல் இங்கே அருகில் சில இருந்தும் அந்த உரிய என்னென்னா எனக்கு அந்த நேரங்கள்ன்றதை மிக முக்கியமாக பார்ப்பேன். துரைசாமி துகிரதன் என்றது ஒரு சின்ன தம்பி. அவர்கிட்ட பல சிந்தனைகள் இருக்கிறது. உங்களை போல் மனிதர்களை நேசிக்க சொல்கிறார். அவருடைய அந்த திட்டம் வந்து இன்றைக்கு இதை நான் 40 குடும்பங்களாக மாற்றி இருக்கலாம். எனக்கு ஒரு காணொளிக்காக 5000 ரூபா அப்படி கொடுத்து ஒரு கிரவுட்டை காட்டி அதுவும் எங்களுடைய தாயக பயணம். ஒரு மனிதனுடைய விருப்பம் என்னவா இருக்கிறதோ அதை நான் செவிசாய்த்து அந்த பணியை செய்ய வேணும். அப்போ அவர் 25000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி இல்லை 10,000 கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். 5000 ரூபா சாமானை கொடுத்தா தம்பி ஒரு 40-50 குடும்பத்தை காட்டி விட்டால் புலம்பெயர் நாட்டிலிருந்து வந்தவர் ஒரு அபூர்வ செயல்பாடுன்னு போட்டிருக்கலாம். அவர் சொன்னார், அவிகளுக்கு குழந்தைகள் இருக்கும், அவிகளுக்கு வேறு தேவைகள் இருக்கும், ஒரு 30 நாளாவது அவர்கள் சாப்பிடுவோணும், அந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் சொன்னோம். இல்லை செழிப்பாக வீட்டை போகிற பொழுது ஒரு புன்னகையோட இன்றைய நாள் பலருக்கு வேலை இருக்குது, அதையும் நிறுத்தி இருக்கணும். பிள்ளைகளோட தேவைகளையும் சிலது செய்யாமல் வந்திருப்பினும் இப்போ அவர்களுக்கான இது இருக்கணுமன்றதுக்காகத்தான் என்னை வச்சு இன்றைக்கு செய்தது. ஆகவே தம்பி துகிரதனுக்கு லண்டனில் வசித்தாலும் இப்போ தற்போது யாழ் மாவட்டத்தில் நிற்கிற இன்னும் சில நாட்களில் என்னை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எங்களால் நாங்கள் நிறைய உதவி செய்திருக்கிறோம். என்னுடைய காணொளி பார்க்குறாக்கள் நான் அதை சொல்லலை. இப்போ பார்த்துருந்தால் 25,000 குடும்பம்ண்டா 4 வருஷத்தில் 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரெடி 2 லட்சம் பேருக்கு மேலே இந்த ஃபாலோவர்ஸ் இருந்திருக்கணும். தேசியமும் தமிழ் மக்களும் முக்கியத்துவமாக காணொளி போடுவதனால் என்னோடய காணொளி வந்து இதில் நான் இந்த பேனர் இருக்கிறபடியே நான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு நேற்றைய நாளில் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். தற்போது வந்து புயல தடை கொண்டு வந்திருக்கு. அதிலே ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு படித்தவர் என்னோட கதைக்கிற பொழுது இந்த புயலத்துண்டு கிடைக்கலன்றதுக்காக பீடியை முறித்து அந்த இதுக்க போட்டு சாப்பிட்றாங்களா பீடித்தூளை. அப்போ முந்த நாள் நடைபெற்ற ஆய்வுகளின்படி செய்திகளின்படி 165 பெண் பிள்ளைகள் 16 வயதுக்கு கீழே வந்து போதவசுக்கு அடிமையாகி இலங்கை பூரா வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும். ஒட்டு மொத்தமாக வந்து 2,40,000 பிள்ளைகள் இளம் சமூகம் அழிஞ்சு கொண்டு போகுது. இந்த சூழ்நிலையில் வந்து ஆற்ற பிள்ளைகளை காப்பாற்றுறன்ற ஒரு கேள்வி இருக்குது. பெற்றார்மார் வந்து நாங்கள் ஒழுக்கமாக இருந்தாலும் பிள்ளைகள் வெளி நடவடிக்கைகளில் வந்து பாதிக்கப்படணும். இப்போவும் நான் பிறகு இன்னும் ஒரு சம்பவம் எனக்கு கோல் வந்ததாக நான் இதில் சொல்ல வரையில் அதுக்கும் ஒரு தூண்டுதலாக போயிடும். இப்படி பல்வேறுபட்ட பிள்ளைகள் அந்த வந்து பாதிக்கப்படணும். ஆகவே அடுத்த சந்ததிகளுக்கு நல்ல விடயங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். பல பாடசாலைகள் மூடும் அபாய நிலையில் இருக்குது. அப்போ இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு உங்களுக்கு கிடைக்கிற நேரங்கள்லேயும் ஏதாவது நல்ல மனிதர்களை சந்தித்து பிள்ளைகளை சந்தித்து சொல்ல வேணுமென்று கேட்டுக்கொண்டு இதில் நான் நிறைய விஷயங்களை சொல்லலைன்னா உங்களுக்கு ஒரு உதவி வழங்குறதுக்காக கூப்பிட்டேன். நான் இந்த உதவியை வந்து வழங்கியவர் வந்து லண்டனில் வசிக்கிற துரைசாமி துகிரதன். எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பில் தாயகத்திலிருந்து எமது அன்பையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வலிகாமந்திற்கு பிரதேச செயலகத்துக்கு கீழே இருக்கிற உடுவில் மாற்றுத்திறனாளி சங்கமும் என்னட்டே ஒரு கோரிக்கை விட்டிருக்கணும். அங்கேயும் போரில் பாதிக்கப்பட்டவர்கள், அபயங்கள் இழந்தவர்கள், பரலஸ்காரர், முழங்காலுக்கிழ காலில் துடியோட காலில்லாதாக்கள் இருக்கணும். தொடர்ச்சியாக என்னுடைய சேனல் வன்னி பிராந்தியத்தை நோக்கியே பயணித்து கொண்டிருக்குன்னு சொல்லி அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் 2-3 பெண்கள் விளம்பி சராமரியான இனி விடமாட்டோம் என்று ஒரு உரிமையோடு இதண்டு இருந்தவை. ஆகவே இந்த சேனல் காணொலியை பார்க்குற வெளிநாடுகளில் இருக்கிற வசிக்கிற தனவந்தர்கள், தேசத்தை நேசிக்கிற உறவுகள்
இந்த கோரிக்கையை ஏற்று வலிகாமம் தெற்கு மாற்றுத்திறனாளி சங்கத்தில் முடிஞ்ச வரை ஏதோ ஒரு உலருணவு பொதியை கொடுக்க எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேணும். ஏனென்றால் எல்லா மக்களும் தேவை. அங்கேயும் நிறைய செய்திருக்கிறேன். 3500 பேருக்கு மேலே உதவிகளை வழங்கி 150க்கு மேலே துவிச்சக்கர வண்டியை வழங்கியிருக்கிறேன். 50க்கும் மேற்பட்ட தையல் இயந்திரங்களை வழங்கி நாங்கள் அங்கேயும் வந்து இப்படியான ஆக்களை நாங்கள் விட்டு வைக்கல. அங்கே தான் கூட 6 வருஷம் வேலை செய்தது. சம்பளம் இல்லை, மனிதநேயத்தோட வேலை செய்தது. ஆகவே வலிகாமம் தெற்கு மாற்றுத்திறனாளிகள் உங்கள் சார்பிலேயும் இந்த கோரிக்கையை விட்டிருக்கிறேன். நிச்சயமாக இதுக்கான பலனை அனுபவிக்கணும். உண்டு இங்கே வந்து 20,000 ரூபாய்க்கான பொருட்கள் காணப்படுது. இதில் ஒன்றொண்டா நான் சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும். இதில் வந்து 10 கிலோ சிவப்பரிசி மா, இது வந்து ஒரு பொலித்தீனில் வந்தால் விலை குறைவாக இருக்கும், பேக்கிங்குக்கு ஒரு விலை இருக்குது. அதே மாதிரி இந்த மாவுக்கு நார்மல் பொலித்தீனுக்கு ஒரு விலை இருக்குது, பேக் என்னிடவில் கொண்டு போகக்கூடிய மாதிரி. இதில் மற்றது இந்த மாவுகள் இதே மாதிரி இந்த உடனடியாக அவர்கள் சமைக்கக்கூடிய முறையில் வெள்ளைப்பூடு, 5 கிலோ சீனி இருக்குது. இந்த முறை வந்து எல்லாருக்கும் வெப்பம் கூடுதலாக இருக்கிறபடியாக வெந்தயமும் வந்து நாங்கள் வேண்டி கொடுத்துருக்குறோம். அது ஒரு சுகாதாரம் சார்ந்த வைத்தியம் சார்ந்த ஒரு பொருளாக இருக்கிறபடியாக அவைகளுக்கு அது இருக்குது. இது 2 கிலோ பருப்பு இருக்குது, வெந்தயம், மற்றது 1 கிலோ அங்கே உங்களுக்கு தெரியும் தானே அங்கே 2 விலைகள், மற்றது கோன்ஃப்ளவர், சூரியாந்தி, தேங்காய், அது வந்து கொலஸ்ட்ரால், வயசான அம்மா மாதிரியும் இருக்கிறோம், கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளுக்கு அவை பாவிக்கலாம். அதே போல் இங்கே லக்ஸ் இருக்குது, செம்போ, ஒரு சின்ன செம்போ போத்தில். இதில் ப்ரைஸ்களை நீங்கள் வீட்டை போய் பாருங்கோ. நல்ல விலையில் நல்ல மீன் போட சொன்னான். மற்ற மாதிரி மாணவர்களும் இருக்கிறபடியாக இதில் குளோ காட் தேவை, சின்ன பிள்ளைகள் சார்ந்தவை, பாடசாலை மாணவர்களுக்கும் பொதுவாக எல்லாரும் பாவிக்கக்கூடிய மாதிரி சல்லைட் பவுடர் போட்டிருக்கும். அதாவது தேயிலை 1 கிலோ, நெத்தலி கருவாடு, அதே மாதிரி இங்கே உருளைக்கிழங்கு. என்னென்னா நீங்கள் இங்கே நேரம் சென்று போனாலும் உடனே சமைக்கக்கூடிய மாதிரி இதில் வந்து 1 கிலோ இந்த நூடில்ஸ் இருக்குது. பொருட்கள் இங்கே வெங்காயம் இருக்குது, பெரிய வெங்காயம். இப்போ இதில் வந்து நிறைவான பொருள். அதோடு வந்து 25 கிலோ அரிசி. மற்றது வந்து இதுக்குள்ளே இருக்கிற பொருள் தான் இங்கே வச்சுருக்கு, சரிதானே? ஆகையால் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு பெருவாரியான நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த உதவி செய்தவர் துரைச்சாமி துகிர்தன் என்றவருக்கு நன்றிகள் அதாவது கூற கடமைப்பட்டால் அந்த நன்றியை சொன்னீங்க. இந்த உதவியை செஞ்ச துரைச்சாமி சுகிர்தன் அவருக்கு நன்றி கூறுகிறேன். என்னென்னு சொன்னால், நான் அல்லப்பட்டியில் தான் வந்திருக்கேன். இந்த கணவர் வந்து கொழும்பு நடந்த குண்டு வெடிப்பில் இறந்து போயிட்டார். எனக்கு மகள் ஒன்று இருக்கா, அவள் சாவுக்குள்ளே இவள் கொன்ற வயசு. நான் தச்சுத்தாருன்னு பிள்ளைய பார்க்குறேன். மற்ற என்னென்னு சொன்னால், எனக்கு இது செத்ததுக்கு பிறகு பார்சவாதம் வந்தது. ஒரு கையங்காலும் விளங்காது. இப்போ நார்மல் நடப்பேன், ஆனால் வேலையில் செய்ய ஸ்லோவாக தான் செய்வேன். பேச்சு கொஞ்சம் இப்போ வர்றது குறையும், எதுக்கும் பயப்படுறது. வருத்தம் வந்தது அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் 7ஆவது தச்சு கொண்டு இருக்கேன். இப்போ ஒரு இதில் வேலை செய்கிறேன். என்ன வீட்டு செலவை பார்க்க வேணும் தானே. நானும் எங்கள் அப்பா காலையில் அது அப்பா அம்மாவோட தான் நான் இருக்கிறேன். இப்போ அம்மாவோட தான் வந்தேன், தனியார் பயணங்கள் செய்ய இல்லாது. அப்போ இந்த உதவி செஞ்ச உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுபோல் நிறைய உதவிகள் செய்ய வேணும் நான் கேட்டுக்கொண்டேன். நன்றி, வணக்கம். பெருமதிமிக்க உதவி. தம்பி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்க நாங்கள் அவளாக இருக்கிறோம். இவ்வளவு பெருமதியான உதவியாக இந்த காலத்தில் நான் தான் என்று வாழ்கிற காலத்தில் இவ்வளவு உதவியை மனசார செய்த தம்பிக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் அவர் நல்ல ஆசீர்வாதத்தோடு நீடூழி வாழ வேணும். எத்தனையோ உதவிகளை இன்னும் அவர் இப்படியான ஆட்களுக்கு செய்ய வேணும் என்று கேட்டுக்கொண்டு தம்பியை வாழ்த்தி நன்றி கூறுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அகரம் உதவி கரங்கள் நலம்புரி சங்கமும் உதயம் சனல் பாவரசன், அதாவது அவர் சிறி என்று தான் சொல்லுவார். உண்மையிலேயே பாவரசன் இன்றைக்கு ஒரு நல்ல மனிதர்களாக இன்றைக்கு இந்த புலம்பெயர்ந்த உறவுகளிடமிருந்து இவ்வளவு காலமாக போர் மரணித்ததுக்கு பிறகு இன்றைக்கு எத்தனையோ அமைப்புகள், எத்தனையோ அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கணும். ஆனால் பாவரசன் உண்மையிலேயே வந்து சில பொது நிறுவனங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சிலதுகள் அப்படியே
அற்று போச்சு, கரையான் பிடிச்ச மாதிரி அப்படியே இந்த உதவிகளை செய்கிறத இன்றைக்கு புலம்பெயர்ந்தோர் உறவுகளிடமிருந்து இந்த உதயம் சேனல் உண்மையிலேயே நாங்கள் அதை என்னென்று என்னால் சொல்ல முடியலாமல் இருக்குது. அவர் 2009ஆம் ஆண்டு போர் மன்னித்த பிறகு இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். ஆகவே இந்த துரைசாமி சுவீர்தன் போல 100 பேர் உருவாக வேண்டும். இன்னும் எமது தேசத்தில் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், போராளிகள், மாவீர குடும்பங்கள். இதுகளையெல்லாம் இனங்கண்டு இந்த அகரத்தோடையும் உதயன் சேனலோடையும் இணைந்து நிச்சயமாக இந்த உதவியை தொடர்ந்து செய்ய வேணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த துரைசாமி சுவீர்தன் அவர்களைப் போல 100 பேர் உருவாக வேண்டும் என்று சொல்லி அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைக்கு இப்படியான ஒரு கரங்கொடுத்து அவர் முன்வந்து எங்களுக்கு அதாவது ஒரு மனதில் சேரக்கூடிய மாதிரியான ஒரு பொருட்களை அவர் எங்களுக்கு அன்பளிப்பு செய்து தந்திருக்கிறார் என்று சொன்னால் நான் அவரை மேலும் மேலும் கரங்கூட்டி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த பொருட்கள் மிகவும் தரமானது. அது மட்டுமல்ல, நாங்கள் துரைசாமி சுவீர்தன் அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு அந்த நன்றிக்கு பாத்திரமான ஸ்ரீ அவர்களை நாங்கள் மறந்துவிட்டோம். அவருக்கும் நன்றி. அவர் தேர்ந்தெடுத்த எல்லோரும் நல்ல அவரும் அழகாக ஆக்களை தேர்ந்தெடுத்து இந்த பெருமதியான மிக்க பெருமதியான இந்த உதவி நான் உண்மையில் சொல்ல போகிறேன்னு சொன்னால் இந்த புலம்பெயர்ந்த ஆக்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் கொடுக்குறதுக்கு மனசு வேணும். எவ்வளோ பேர் இழப்பு இருந்தாலும் எத்தனை பேர் மறந்து எங்களை தமிழ் இனத்தையே மறந்து சிரிக்கிறாங்க. ஆனாலும் இது ஒரு பெரிய ஒரு உதவி. அந்த சின்ன தம்பிக்கு என்னுடைய தேங்க்ஸ். ஓகே. தொடர்ந்து நாங்கள் இவர்களுக்கான காசோலை மாதிரி ஒரு ரூபாய் 5000 ரூபா வழங்கப்புறம் முதலாவது ரோபோட் அவர்களுக்கு அகரம் உதவும் கரங்கள் நலமுறை சங்கத்தினுடைய கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய இணைப்பாளர் இந்த கரங்களில் இந்த ரூபாய் 5000 ரூபா வழங்கப்படுது. சரியாக இருக்கும். மற்றது 2 கண்களையும் பார்வை இழந்த அவருடைய துணைவியார் வந்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்கான 5000 ரூபாவும் இப்போ வழங்கப்படுது. பணங்கள் சரியாக இருக்குதுன்னு சொல்லி பரிசோதிச்சுப்பேன். இப்பொழுது அப்பாவுக்கு நான் அது எங்களாங்க சம்மந்தப்பட்டாரோட காய்ச்சாச்சு. இவருக்கும் பாருங்க நீங்கள் இருக்கா. சரி. அடுத்தது ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக தொலை தொடர்பு மூலம் ஏற்பட்ட தொடர்புகள் காரணமாக அவருடைய நிலைமையை உணர்ந்து உடனடி சொல்லுக்கு முதல் செயல் இருக்கணுன்றதை நிரூபிக்கிறார்கள். அதால் உங்களுக்கும் இன்றைக்கு 25000 ரூபாய்க்கான இதுகள் கிடைச்சிருக்கு. நன்றி தான். சுவீர்தனுக்கு நன்றி சொல்ல சொன்னா போல அவருக்கு தான் கிடைத்தது. எங்கட இவன் குடும்பத்தில் ஒரு ஆள் மாறி அவருக்கு நன்றி நாங்கள் சொல்கிறாதான். இப்பொழுது ஃப்ரீயாக எல்லோரும் இப்போ வெளியில் விரைவினும் இப்போ நான் அமர்ந்திருக்க சொல்லியிருக்கு. இதில் பாவை என்ன வேறு வீட்டுக்கு சரி. எத்தனை வயசு உங்களுக்கு? ரைட், வச்சுருங்க. வயசு காக்கு கொடுப்பாங்க. அமௌண்ட்டும் பெரிய உள்ளியல் இருக்கிறபடியே இப்போ ஒரு ஆளுக்கு இதில் யாருக்கு நான் கொடுக்குறேன்ட்டு எனக்கே தெரியாது. இப்போ பாவைக்கு ஒரு ஸ்கூல் பேக் கொண்டு தாரேன். எல்லாம் ஒரு இது தானே. இப்பொழுது நாங்கள் இந்த உலருணவு உதவி வழங்கப்படுது. இப்போ 25 அரிசியும் இதுக்குள்ளே ஏற்கனவே காட்டப்பட்ட பொருள் இது ரோபோட்டுக்கு வழங்கப்படுது. இப்பொழுது இந்த சாமானை நீங்கள் ஃபோட்டோவில் ஏற்றணும். நீங்கள் எடுங்க வண்டியை பின்ன போடுவோம். ரைட். சரி, நீங்கள் அங்கே போங்க. அதே இங்கே கிடக்கு. நான் விட்டு கட்டி விட்டுட்டான் மூட்டி. இது யாருன்னா இதை அப்படி இதில் அவுட்டு கட்டி விட்டான். இஞ்சி அப்போ பேக்கே அவுட்டு விட்டுட்டான். இல்லை வாங்க. ஓமா போயிட்டு வாங்கோ. சந்தோஷம். இப்போலாம்
நான் அப்படிங்கிறேன் நீ விடு இதை விடு குடும்பாது எல்லாம் பைய வச்சுட்டா கொண்டு போயிடும் நாங்கள் அதில் வச்சு விட்டாச்சு அங்கால தூக்கிலே இருக்க அந்த துவக்க மரத்துக்கு அங்கால வச்சுக்கிட்டா சரி தேசி அக்கா வாங்கோ போய் சமைங்கோ இதிலே வச்சு கொடுத்து விடுவோம் முருங்க சரி சரி கூட மூட்டைகளை கொண்டு வந்து ஏற்றலாம் கிட்டா கூட என்னண்டா நான் ஒரு ஃபைனாலியை வந்து மேலதிகமாக எடுத்துகிட்டு போகுது இப்போ இன்றைக்கு ராஜ்குமார் இதை அடுத்த வரைக்கும் அப்படி போயிடாது ஒரு ஆள் தான் போகலாம் போடணும்